அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே வரவேண்டும் நல்லவரே வல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே இப்போ வரவேண்டும் நல்லவரே நல்லவரே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் நான் நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் நான் நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர் எனக்காக தீரு ரத்தம் நீர் சிந்தினீர் எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர் எனக்காக தீரு ரத்தம் நீர் சிந்தினீர் ஓ நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே இருக்கிறதற்காக நன்றி அப்பா எல்லா தளர்ந்து போன அனுபவங்களை நீர் மாற்றுகிறீர் அதற்காக நன்றி தொய்ந்த அனுபவங்களை நீர் மாற்றுகிறீர் அதற்காக நன்றி பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற புதிய பலத்தினாலே எங்களை நீர் நிரப்புகிறீர் நன்றி அனலற்ற எங்களுடைய ஜீவியத்தை அனலுள்ளதாய் மாற்றுகிறீர் அதற்காக நன்றி
Abarahatu namandala labakatu sele mandayala shikata babara. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. Where the Spirit of the Lord is, there is liberty, there is freedom. Hallelujah. எல்லா விதமான கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya உடைக்கப்படுகிறதற்காக நன்றி. ஹalleluya. லீமா காபாரு ஷாபாதாயாலா. Thank you அப்பா. கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் மூட்டுமையா அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஏலே சிகதாயா. ஹalleluya. அனல் மூட்டுமையா. ஒரு விசை கூட சத்தமாய் ஆட்கொள்ளும் லிப்ரா மஹசுதமயந்த கதேரி மகதுசயாயா. ஹalleluya. அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டுமை அனல் மூட்டும். Thank you Holy Spirit. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் நீர் இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுடைய மாம்ச கண்களினால் நாங்கள் காண நாளிலே வல்லமையோடு இறங்கி பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பு. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்க இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்க இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்பொனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே, உலகத்தில் இருப்ப
பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே எந்தன் இயேசு மரித்தார் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பூமியிலே அற்புதங்களை செய்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற இந்த நல்ல தேவனை கரங்கள் தட்டி பாடி மகிமைப்படுத்துவோம். ஓ, எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புதர். ஓ, என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்பொனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்பொனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே. ஓ, அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த பாடுங்க. அறைந்தனர் சிலுவையிலே, அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. Come on,
அறைந்தனர் சிலுவையிலே, ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் அப்படின்னு ஏதாகிலும் இருக்கிறதா என்று சொல்லி வேதத்திலே கேட்கப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவரை நம்ம ஆராதிக்கும் போது நம்முடைய சரீரத்திலே இல்லாத பாகங்கள் கூட வளரும். செயல்படாத உறுப்புகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதித்து பாடினால் போதும், அவரை மகிமைப்படுத்தினால் போதும், அவரை உயர்த்தினால் போதும். அற்புதங்களும் அடையாளங்களும் தானாகவே நடக்கும். தானாக நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். ஒரு பழைய ஒரு பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்புன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன்.
இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் நீமை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் தேவ புத்தகம் நீமை தரும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும். சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் உள்ளம் முதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். உள்ளம் முதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழிவகுக்கும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும். சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாயிருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாயிருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம்
சத்திய வேத வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் தினம் அருளோம். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நீதம் அருளோம். சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ ஜீவதேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவதேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிற்கின்றோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிற்கின்றோம். ஜீவதேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ ஆவியினாலே என்றும் நிறைந்திடுவோம். ஜீவதேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ ஆவியினாலே என்றும் நிறைந்திடுவோம். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ ஜீவதேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவதேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்கள் உமக்குள் மகிழ்ந்திருந்து உமது நாமத்தில் கொடியேற்றுவோம். நாங்கள் உமக்குள் மகிழ்ந்திருந்து உமது நாமத்தில் கொடியேற்றுவோம். ஜீவதேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவன் தந்தவரையே நாம் உயர்த்திடுவோம். ஜீவதேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவன் தந்தவரையே நாம் உயர்த்திடுவோம். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள்.
நாங்களோ ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தர் அபிஷேகம் செய்தவரை வாழ்நாளெல்லாம் நடத்துகிறார். கர்த்தர் அபிஷேகம் செய்தவரை வாழ்நாளெல்லாம் நடத்துகிறார். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர் வலது கரம் நம்மை நடத்திடுமே. ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர் வலது கரம் நம்மை நடத்திடுமே. சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிற்கின்றோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து சத்தமாய். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து ஆமென். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிற்கின்றோம். ஜீவ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவ ஆவியினாலே என்றும் நிறைந்திடுவோம். ஜீவ தேவனை குறித்தே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எங்கள் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. எங்களுடைய மேன்மை எல்லாம் எங்களுடைய ஆண்டவர் மாத்திரமே. எங்களுடைய மேன்மை எல்லாம் எங்களுடைய கர்த்தர் மாத்திரமே. ஏனென்றால் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் எங்களுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. வேதம் சொல்லுகிறது இது கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இது உங்களுடைய யுத்தம் அல்ல. நீங்கள் கவலைப்படுகிறதற்கு இது உங்களுக்கான யுத்தம் அல்ல. இது கர்த்தருடைய யுத்தம். உரபகனா சங்கரபகடதியாலரபா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வேதம் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற இரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் எப்படியெல்லாம் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் என்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள். நீங்க உட்கார்ந்திருந்து ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை பாருங்க. இந்த வருகிற வாரத்தில் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதெல்லாம் உங்களுடைய கண்கள்ல தெரியும். ஆண்டவர் எந்தெந்த ரீதிகளிலெல்லாம் ஆமென் உங்களுக்காக கிரியை செய்யணுமோ, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்களை எப்படியெல்லாம் மட்டங்கடிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் உங்களுக்காக ஆண்டவர் இறங்கி வேலை செய்வார், இறங்கி கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து ஓ ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய்
மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரம் உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீங்கள் வெட்கப்படுகிறதற்காக அல்ல ஆண்டவர் உங்களை அழைத்தது தேவஜனமே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைத்தது உங்கள் மூலமாய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே, தம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படி அழைத்த இந்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், கிருபை தருகிறார். விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
Alabanarashi anderenena limanda la la na 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 se enana andelele limakara de na na ibakara durushi akana andelele ma enakara di kadara na 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 limanda la la se lele makara பரிசுத்தாவியே நன்றி அப்பா. ஓ என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டிரே, பலியாகி என்னை மீட்டிரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஹல்லேலூயா. அநேகருக்கு மேலாக வானங்கள் திறக்கப்படுகிறது. பல வருஷமாக அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் திறக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்குள்ளெல்லாம் இப்படிப்பட்ட கிரியைகள் நடைபெறுகிறது உங்கள் வாழ்க்கையில். ஆமென். உங்களுக்கு மேலாக அடைப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில் தானே அவர் திறக்கிறார். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. வானங்களை உங்களுக்காக திறக்கிறார். ஆமென். அடைப்பட்ட வாசல்களை உங்களுக்காக திறக்கிறார். ஆமென். பல நாட்கள் கழித்து நடைபெற போகிறவைகள் அல்ல, ஆமென், இந்த வாரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். அடைப்பட்ட பல சூழல்களை ஆமென் ஆண்டவர் இந்த நாளிலே திறக்கிறார். Thank you அப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆராதனையின் மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஆண்டவரின் நொடி துளிகளிலும் உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு இடைபடுவதாக. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினாலே நனைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக. பிரசன்னம் தொடர்ந்து எங்கள் நடுவிலே அசைவாடட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 28வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். என் கண்மலை ஆகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில்
என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரிகட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார். அவர்களை கட்டமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே கொஞ்சத்திலே நன்றி செலுத்துங்கள் என்கிற தலைப்பிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கொஞ்சத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடாவிட்டாலும் நாம் கேட்கிற அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு சிறிய நகர்வை ஆண்டவர் தருவார். ஒரு சிறிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். பல வருஷங்கள் நின்று போன அந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வரும். அந்த சின்ன மாற்றத்திற்காக ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் போது அதிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் நன்றி செலுத்துவதன் மூலமாக என்கிற ஒரு ரகசியத்தை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் வேத வசனத்திலிருந்து. அப்படி நீங்கள் ஆண்டவருக்கு அந்த கொஞ்ச விஷயத்திலே, அந்த சிறிய காரியத்திலே நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் அதை எப்படி முழுமையாக்கி தருகிறார், எப்படி அந்த காரியத்திலே அற்புதம் செய்கிறார் என்பதை குறித்தெல்லாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11 முதல் 19 வரை. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை ஏற்கனவே நாம் செய்தியாக நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் கேட்க போகிற வெளிப்பாடுகள் வித்தியாசமானது. இந்த வசனங்களிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியங்களை உங்களோடு இடைபடுவாராக. இந்த வசனங்களிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டதை பற்றியும், அதிலே ஒரே ஒரு மனிதன் மட்டும் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினதை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் ஒரு அருமையான ஒரு சம்பவம் இதில் எழுதப்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள், இந்த 9 வசனங்களில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் மிகவும் அருமையான வார்த்தைகள். நிறைய ரகசியமான காரியங்களை இதற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, இப்போ
இந்த சம்பவத்திலே நாம் வாசித்த அந்த 11வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது 12வது வசனம், குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று 13வது வசனம், இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பிரயாணமாய் போகிறார். அப்படி பிரயாணமாய் போகும்போது சமாரியா கலிலேயா என்கிற நாடுகளின் வழியாக இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார். இந்த சமாரியா என்கிற இந்த நாடு வழியாக யாரும் நடந்து போக மாட்டார்கள். அந்த ஒரு நாட்டை அல்லது அந்த ஒரு இடத்தை தரம் குறைத்த ஒரு இடமாக அங்கே இஸ்ரவேலர்கள் மதிப்பிடுவார்கள். அதனாலே யாரும் சமாரியாவின் வழியாக நடந்து போகிறதில்லை. அதனால தான் பிரத்யேகமாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சமாரியா கலிலேயா. கலிலேயா என்று சொல்லும்போது மிகவும் பாவப்பட்ட ஜனங்கள் அங்கே இருந்தவர்கள் கலிலேயாவிலே. அது கப்பர்நகூமை போல வானளவு உயர்ந்த ஒரு பட்டணம் அல்ல. கலிலேயா என்று சொல்லும்போது அது அநேக மீன் பிடிக்கிறவர்கள் அல்லது அங்கே இருக்கிற கஷ்டப்படுகிறவர்கள் அநேகம் வாழ்ந்த ஒரு ஊர் தான் இந்த கலிலேயா. ஆனால் இயேசு கிறிஸ்து தாம் நடப்பதற்கு தெரிந்து கொண்ட பாதையை பாருங்க. இந்த மாதிரியான மனிதர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட அல்லது யாருமே கண்டுகொள்ளாத அந்த பாதையின் வழியாக இயேசு கிறிஸ்து நடந்து போனார் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணங்களூடாய் அவர் நடந்து செல்லும்போது 10 குஷ்டரோகிகள் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தூரத்தில் நின்று அவர்கள் கேட்கிறார்கள், இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு சொன்னார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து தூரமாக இருக்கிறார் அல்லவா, அதனாலே அவர்கள் சொல்லுகிறார்கள், சத்தமாய் எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி அவரிடத்திலே சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து ஒன்றுமே சொல்லலை. அவர்களை பார்த்து 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்குறாங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஜெபத்தில் வேறு எந்த கண்டென்ட்டும் இல்லை. இயேசு ஐயரே, ஏசப்பா எங்களுக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொன்னோட இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் என்ன? நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு என்ன செய்யுங்க? காண்பீங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பதிலை சொல்லுகிறார்? சம்பந்தமில்லாத பதிலை ஏன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்? நிறைய இடங்களில் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி இருக்கிறது நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், இந்த 10 குஷ்டரோகிகளுக்கும் பட்டணத்துக்குள்ளே வர்றதுக்கு ஆசை, பட்டணத்துக்குள்ளே வர்றதுக்கு. ஆனால் இவங்க பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. குஷ்டரோகிகள் பட்டணத்துக்குள்ளே வர வாய்ப்பே இல்லை. அப்படி வந்தார்கள்னா கல் எறிந்து அவர்களை கொன்று விடுவார்கள். அவர்கள் அந்த குஷ்டரோகம் என்கிற வியாதி மிகவும் அருவருக்கப்பட்ட சபிக்கப்பட்ட ஒரு வியாதியாய் அந்நாட்களிலே அது கருதப்பட்டது. ஸோ இந்த வியாதி ஒரு மனுஷனுக்கு வரும்போது அவன் ஒரு சபிக்கப்பட்டவன், அவன் ஏதோ ஒரு காரியம் செய்திருக்கிறான், அவனுடைய குடும்பம் ஒரு சபிக்கப்பட்ட குடும்பம் என்றுதான் அந்த குடும்பத்தையே அந்த மனிதனை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அவன் தொட்டு வளர்த்த பிள்ளை கூட அவனுடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு, அவனை தொட முடியாத அளவிற்கு இவன் ஊருக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்திலே அவர்கள் அங்கே தனியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒருவேளை இவன் சுகப்படவோ அல்லது சுத்தப்படவோ அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமே, ஆனால் இவன் போய் தன்னை அந்த நாட்கள் இருக்கிற ஆசாரியனுக்கு காண்பித்து, இந்த ஆசாரியன் அவனை நன்றாய் பார்த்து அவனுக்கு அந்த குஷ்டங்கள் எல்லாம் மாறி இருக்கிறதா, அந்த வியாதியிலிருந்து சுகம் பெறுகிறானா, அல்லது சந்தேகம் ஏற்பட்டால் அவன் தனியாக, அந்த ஆசாரியன் தனியாக ஒரு 7 நாட்கள் அவனை அடைத்து வைத்து மறுபடியும் சோதித்து பார்த்து இவ்வளவு ப்ரொசீஜர் பண்ணி தான் இவனை வீட்டுக்கு அனுப்புவார்கள். இது சுகமாகக்கூடிய, எளிதில் சுகமாகக்கூடிய ஒரு வியாதி அல்ல இந்த குஷ்டரோகம் என்று சொல்லும்போது. ஆனால் இயேசு கிறிஸ்து அநேக குஷ்டரோகிகளை சுகமாக்கி இருக்கிறார் என்பது இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 4 சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏன் இதை ஆவியானவர் மறுபடி எழுதி வைத்திருக்கிறார் என்றால், கர்த்தரால் குணப்படுத்த முடியாத எந்த வியாதியும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அல்லது உங்களுக்கு அப்படி இருக்கலாம். மருத்துவர்கள் சொல்லலாம், இனிமேல் இந்த வியாதிக்கு மருந்து இல்லை, இனி இந்த வியாதி நீ மரிக்கிற வரைக்கும் உனக்கு இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை மருத்துவர்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருக்கு அப்படி ஒரு வியாதி இல்லவே இல்லை. அவர் எதையும் சுகமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா.
எந்த மனுஷனையும் சுகப்படுத்துவது அவருக்கு எளிதான காரியம், லேசான காரியம். நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்தீங்கன்னா அவர் எந்த வியாதியையும் சுகப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஸோ இயேசு கிறிஸ்து இப்படி நிறைய குஷ்டரோகங்களை வேதத்தில் சுகமாக்கி இருக்கிறதை இந்த காஸ்பல் புக்ஸில் பார்க்கிறோம். ஆமென். இப்படி இந்த மனிதர்கள் பட்டணத்துக்கு வெளியே இருந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கிறார்கள், எங்களுக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், போய் உங்களை ஆசாரியனுக்கு காண்பீங்கள் என்று. ஏன்னா இந்த 10 பேருடைய மனதில் இந்த பட்டணத்திற்குள்ளே வர வேண்டும் என்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களை பட்டணத்துக்குள்ளே விட வேண்டிய வேலை என்னுடைய வேலை இல்லை, அது ஆசாரியனுடைய வேலை. அப்போது ஆசாரியனுக்கு போய் நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க, காண்பீங்க அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிவிட போகும்போது தான் போகிற வழியிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் சுத்தமானார்கள். ஆமென். 14வது வசனம் கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இந்த சுத்தமானார்கள் அப்படின்ற வார்த்தையை கொஞ்சம் தியானிப்போம். இந்த குஷ்டரோகம் வந்தவர்களை நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அவங்கள பற்றி பார்த்துருக்கலைன்னா அதை பற்றி நான் சொல்லுகிறேன். குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது அவனுடைய கைகள் கால்கள் எல்லாம் கரைய துவங்கும். எப்படி ஒரு மெழுகு உருகுகிறதோ அதுபோல் கரங்கள் கால்கள் எல்லாம் அப்படியே கரைய துவங்கும். விரல்கள் எல்லாம் அப்படியே பாதி கரைஞ்சிருக்கும், முழுவதுமாக கரைஞ்சிருக்கும். சிலவங்களுக்கு விரல்கள் தாண்டி இந்த கைகள் எல்லாம் கரைய துவங்கி இருக்கும். கரையும் போது இதில் இருந்து ஒரு விதமான ஒரு நீர் வெளியே வரும். அது மிகவும் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு வாடையாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. அதனால தான் குடும்பத்தில் அவர்களை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். இது மிகவும் அருவருப்பான ஒரு வியாதி. பாருங்கள், இந்த குஷ்டரோகம் நன்றாக கவனிங்க. இந்த குஷ்டரோகம் இப்படி வரும்போது அதை சுத்தமாக்குறதே ரொம்ப கஷ்டமான காரியம். அதை சுத்தமாக்கவே முடியாது. ஏன்னா அதை சுத்தமாக்க மறுபடி அந்த துர்நாற்றம் நிறைந்த அந்த நீர் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த சம்பவம் இல்லாமல் இன்னொரு சம்பவத்தில் கூட ஒரு குஷ்டரோகம் உள்ள மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக வந்து விழுந்து சொல்லுவான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுவான். சுகமாக்கும் என்று சொல்லி இருக்க மாட்டான், சுத்தமாக்கும். ஏன்னா சுத்தம் அப்படின்றத என் வாழ்க்கையில் பார்த்து பல வருஷம் ஆச்சு, எனக்குள்ள சுத்தமே இல்லை, என்னை சுத்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் கேட்கிறதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்க போகும்போது போகிற வழியிலே சுத்தமானார்கள் அப்படின்னு வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மனுஷனுக்கு 5 விரலில் ஒரு 3 விரல் கரைஞ்சு போயிருக்கும் பாதியா. ஆனால் கரைஞ்சு போன இடத்தோட அப்படியே விஷயம் சுத்தமாயிருச்சு, அந்த வியாதி சுத்தமாயிருச்சு. அந்த தண்ணீர் ஒழுகலை, அந்த துர்நாற்றம் நிறைந்த நீர் அப்புறம் வெளியே வரல. அவன் அந்த இடத்துல சுத்தமாயிட்டான், அந்த காயங்கள் ஆறிடுச்சு. ஆனால் இந்த 10 பேருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், சுத்தமானார்களை ஒழிய சுகமாகவில்லை. இப்போ சுகம் என்பது என்ன? முழுமை பெறுதல். அதாவது மறுபடி முன்போல் கரங்கள் எல்லா விரல்களும் வருதல், கால்லாம் சரியாயிருச்சு. அந்த மனுஷனை பார்த்தா குஷ்டரோகம் வந்ததற்கான அடையாளமே இல்லை. அந்த அளவுக்கு பூரணப்படுகிற ஒரு நிலை இருக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் சுகமாகுதல். ஆனால் இவங்க சுத்தமானார்கள் அப்படின்னு வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. இது மூலமாக பெரிய ஒரு சத்தியத்தை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அப்போது அவர்கள் சுத்தமாக தான் ஆயிருக்காங்க, ஆனால் சுகம் ஆகலை. ஆசாரியன்ட்ட போயிருப்பாங்க. அங்கே போய் அது ஒரு சாதாரண ப்ராசஸில் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கணும், அல்லது ஒரு புறா குஞ்சுகளை வாங்கணும், இல்லைன்னா ஒரு காளையை அவங்க வாங்கணும். வாங்கிட்டு கொண்டு போய் ஆசாரியின் இடத்துல கொடுத்து பலி செலுத்தி தங்களுடைய சுத்திகரிப்பு காரியங்களெல்லாம் செய்து, அதற்கப்புறமா ஆசாரியன் அவர்களை ஒரு முறைக்கு பல முறை பரிசோதித்து அதுக்கப்புறம்தான் இவர்களை பட்டணத்திற்குள்ளே அனுமதிப்பார்கள். இந்த வேலையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். அந்த 10 பேரும் அவர்கள் அதை செய்கிறதற்கு போகிற பொழுது ஒரு மனுஷன் மட்டும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வருகிறான். வாசிக்கலாம் 15வது வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவர் பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். பாருங்க, ஆண்டவரிடத்திலே
ஒரே ஒரு மனுஷன் மட்டும் திரும்பி வருகிறான். ஒரே ஒரு மனுஷன் மட்டும் திரும்ப வர்றான். எப்படின்னா, அவன் போகிற ஆசாரியன் இடத்துல போகிற வழியிலே தன்னுடைய கரங்களை பார்க்குறான். அந்த கரங்களில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சுத்தம் அவனுடைய கரங்களில் இருக்குது. அந்த துர்நாற்றம் நிறைந்த நீர் அவனுடைய சரீரத்திலிருந்து இப்போ வெளியே வரலை. அவன் கரங்களை பார்க்கும்போது கையெல்லாம் கரைஞ்சு போய் இருந்தாலும், விரல்கள்லாம் இல்லாமல் இருந்தாலும், அந்த அந்த புண்களெல்லாம் ஆறி போய் போகிற வழியில் தானே ஒரு சில நிமிடங்கள்லேயே இது நடந்திருக்கு. இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? இவன் திரும்ப என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வருகிறான். இயேசு கிறிஸ்து அதற்குள்ளே அவர் வெகு தூரம் தாண்டி போயிருப்பார். ஏன்னா இவர் பிரயாணத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கல, அல்லது ஒரு இடத்துல இருந்து ஜனங்களை சுகமாக்கிட்டு இருக்கல. அவர் பிரயாணத்தில் இருக்கிறார். அப்படிதான் வாசித்தோம் 11வது வசனத்தில். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் என்று வாசிக்கிறோம். அது வழியாக நடந்து போய்கிட்டே இருக்கிறார். நடந்து போகும்போது நடந்த ஒரு விஷயம்தான். நடந்த ஒரு விஷயம். 15வது வசனத்தின்படி அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஆரோக்கியமாகிறத அவன் பார்த்தான். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கும்போது அதை நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கு அப்படின்னு அப்படியே நகர்ந்து போகிறோமே ஒழிய ஆண்டவருக்கு நாம் அநேக நேரங்களில் நன்றி செலுத்துகிறதில்லை. ஆனால் இந்த சமாரியன் பாருங்க, இவன் ஒரு அந்நியன். இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, அதுக்கு பின்னாடி நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஒரு அந்நியனாக இருந்த போதிலும் இந்த மனுஷன் தான் ஆரோக்கியமானதை கண்ட உடனே திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி, அவர் எங்கே போயிட்டு இருந்திருக்காருன்னு அவர் பின்னாடியே தேடி போயிருக்கான். ஏற்கனவே சொன்னது போல் அவர் பிரயாணத்திலே, ஏனென்றால் அவர் பிரயாணத்தில் இருக்கிறார். அப்போ தேடி போய் அவரை உரத்த சத்தத்தோடு அவருக்கு மகிமை செலுத்தி அவருடைய பாதத்தில் முகம் குப்புற விழுந்துட்டான். அப்படியே சாஷ்டாங்கமாக அவருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவருக்கு நன்றின்னு சொல்கிறான். ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்கு செய்த இந்த உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்து அவன் நன்றி செலுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படி நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? வருஷத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறோம் அல்லவா? ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? நிறைய நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். புதிய புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தோன்றச் செய்கிறார். புது புது அனுபவங்கள் நமக்கு தருகிறார். நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மனுஷனுக்கு இருந்த அந்த ஒரு சுபாவத்தை பாருங்க. அவன் ஆண்டவரிடத்திலே திரும்ப வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான், ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்படின்றத ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் போது he gave thanks அப்படின்னு வாசிக்கிறோம். அவன் நன்றி செலுத்தினான், இயேசுவுக்கு அவன் நன்றி சொன்னான் அப்படின்னு வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற சிறிய விஷயத்துக்கு கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். முழு மனதோட அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். இது ஒரு சின்ன காரியம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த சின்ன காரியத்தையும் நடந்தேற பண்ணினது ஆண்டவர் தான். பிரசங்கி புஸ்தகத்தில் அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் தருகிறார், ஆனால் அனுபவிக்கிறதுக்கான சக்தி அவனுக்கு என்ன செய்கிறதில்ல, கொடுக்கறதில்ல. ஸோ ஒரு மனுஷனுக்கு அந்த காரியங்களையும் தந்து ஆசீர்வாதங்களையும் தந்து அதை அனுபவிக்க செய்கிறதும் அவருடைய கிருபை, அவருடைய தயையாக இருக்கிறது. அனுபவிக்கிற சக்தியை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வீடுகளை கொடுத்திருக்கிறார், அதை அனுபவிக்கவும் உதவி செய்திருக்கிறார். நல்ல வாகனங்களை கொடுத்திருக்கிறார், அதை அனுபவிக்கவும் உதவி செய்திருக்கிறார். நல்ல வசதிகளை தந்திருக்கிறார், அதை அனுபவிக்கவும் உதவி செய்திருக்கிறார். நல்ல ஃபினான்ஷியலாக பணம் சார்ந்த காரியங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மட்டுமல்ல, அதை அனுபவிக்கவும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். நிறைய மனிதர்களுக்கு இந்த நாட்களில் அவர்களிடத்தில் இல்லாததே இல்லை, எல்லாம் இருக்கிறது, ஆனால் அவர்களால் அதை அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அனுபவிக்கக்கூடிய சக்தியை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆமென். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன விஷயமா இருந்தால் ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனையோ மனிதர்கள் ஆமென் பல வீடுகள் இருக்கிறது, ஆனால் அதில் தங்க முடியலையே, அதில் அவர்களால் நிம்மதியாக தூங்க முடியலையே. ஆனால் ஆண்டவர் பாருங்க,
நமக்கு இருக்கிறதற்கு வீடு தந்தது மட்டுமல்லாமல் அதில் சந்தோஷமாக இருக்கவும் உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். அவருக்கு நம்ம நன்றி செலுத்தும் போது இப்படித்தான் நம்ம அதை உணர்ந்து செலுத்த வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் தந்தது மட்டுமல்ல, அதை அனுபவிக்கிறதற்கான சக்தியையும் எனக்கு தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அது அவருடைய கிருபை அல்லவா, அவருடைய இரக்கம் அல்லவா? ஆமென். ஒரு காரியத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தியை நம்முடைய ஆண்டவர் நமக்கு தராமல் எப்படி அது நம்மால் அனுபவிக்க முடியும்? அப்போ அவர் அனுபவிக்கக்கூடிய சக்தியை தந்ததினால தான் இந்த ஆசீர்வாதங்கள், அதாவது நம்முடைய கண்கள் பார்க்கிற ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த மனுஷன் தான் ஆரோக்கியமானதை கண்டவுடனே இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஓடி வந்து பிரயாணத்தில் இருக்கிற அவருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து அவன் உரத்த சத்தத்தோட ஆண்டவர் என்ன செய்தான்? ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை மகிமைப்படுத்தினான். அடுத்ததாக இப்போ இயேசு கிறிஸ்து பேசுகிறார் அவனிடத்தில். எப்போதுமே இயேசு கிறிஸ்து ஒரு மறுமொழி சொல்கிறார் அப்படின்னா அது ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ணணும். ஆசாரியின் இடத்துல உங்களை காண்பீங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் பல விஷயங்கள் மறைந்து இருக்கிறது. ஏன் ஆசாரியின் இடத்துல போக வைத்தார்? அதில் ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய துவக்கத்தில் நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய மறுமொழி வேதாகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கிற மறுமொழி அதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்கும். அவர் உருவாக்கினவர் அல்லவா, அவர் வானத்தை பூமி சிருஷ்டித்தவர் அல்லவா, அவர் வார்த்தையான தெய்வம் அல்லவா, அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கணம் பொருந்தியதாக இருக்கும். அதிலே 1000 விளக்கங்களும் அவருடைய அற்புத செயல்களும் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கும். இப்போ நன்றி சொல்ல ஒருத்தன் வந்தான்ல, அவனிடத்தில் ஆண்டவர் தன்னுடைய வாய் திறந்து அவனுக்கு மறுமொழி கொடுக்கிறார். அதை வாசிக்கலாம். 17வது வசனம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? சுத்தமானது 10 பேர்ல, மற்ற 9 பேர் எங்கே? அதாவது நம்முடைய கைகளில் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரிடத்திலிருந்து என்னென்ன நன்மைகள் பெற்றோம் அப்படின்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். 12 வருடங்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவருக்கே தெரியாமல் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாயிட்டா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார் அப்படின்னு கேட்டார். இப்போ சீஷர்கள் கேட்டாங்க, ஒரு நியாயமான கேள்வி போல தான் அதுவும் இருக்குது. அவங்க கேட்டாங்க, இத்தனை 1000 பேர் இருக்காங்களே, இவ்வளோ பேர் நெருக்கி கொண்டு இருக்கிறார்களே, என்னை தொட்டது யாருன்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து சொன்னார், இல்லை, மற்ற தொடுதல்லாம் வேற மாதிரி, ஆனால் இந்த தொடுதலுடைய வித்தியாசம் வேற. ஏன்னா இந்த தொடுதல் எனக்குள்ளே இருக்கிற வல்லமை வெளியே வாங்கிட்டு போச்சு அப்படின்றாரு. எனக்குள்ளே இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது அப்படின்றாரு. அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த பெண் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டதும் தெரியும், அவருக்குள்ளேருந்து வல்லமை புறப்பட்டதும் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். அவர் சர்வ ஞானி அல்லவா, அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அல்லவா, மனுஷனுடைய அந்தரங்கங்களை அறிந்தவர் அல்லவா, அவருக்கு முன்பாக சகலமும் வெளிச்சமாக இருக்கிறது அல்லவா, ஒன்றும் அவரிடத்தில் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. 10 பேரும் சுத்தமாகி இருக்கிறாங்க, ஆனால் ஒரே ஒருத்த மட்டும் தான் திரும்பி வந்திருக்கிறான். மற்ற 10 பேர் எங்கே அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். நம்ம ஆண்டவர் எப்போவுமே நன்றி எதிர்பார்த்து ஒன்றை கொடுக்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். மனிதர்கள் ஒருவேளை அப்படி இருக்கலாம், ஒருவேளை எல்லா மனிதர்களும் அப்படி இருக்கிறதில்ல. ஒருவேளை மனிதர்கள் அப்படி என்ன செய்யலாம், இருக்கலாம். உங்களிடத்தில் ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டு அதனுடைய நன்றியை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். மனிதர்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நன்றி எதிர்பார்த்து ஒன்றை செய்கிறவர் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதாகிலும் அவருக்கு கொடுப்பீர்கள் என்று சொல்லி நம்பி உங்களுக்கு ஒன்றை செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கிற விலை உயர்ந்த காரியங்களை கூட ஆண்டவர் உங்களுக்கு தருகிறாரே, உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிறாரே, உங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறாரே. என்றைக்காவது ஆண்டவர் உங்களிடத்தில் இப்படி கேட்டிருக்கிறாரா? நான் உனக்கு இதை செய்கிறேன், ஆனால் நீ எனக்கு அதை செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரா? இல்லை, கேட்டதே இல்லை. அவர் ஒன்றை எதிர்பார்த்து நமக்கு உதவி செய்கிறவர் அல்ல. இவனுக்கு நன்றி செலுத்துவான் என்று சொல்லி எதிர்பார்த்து நமக்கு செய்கிறவர் அல்ல. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன ஒரு மனதிலே செய்வார்களோ அதே போல தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்கிறார். அவர் செய்ததுக்கு பதிலாக நாம் ஒன்றையும் செலுத்தவே முடியாது.
ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பொருள் இந்த பூமியில் இல்லை. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஒரு ராஜா கிட்ட இல்லாத சம்பத்தா, ஒரு ராஜா கிட்ட இல்லாத ஐஸ்வர்யமா, ஒரு ராஜா கிட்ட இல்லாத பொருட்களா? ஆனால் அவரே சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என் இரட்சிப்பின் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அவரை நான் என்ன செய்வேன்? தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்களுக்கு மறு கடனாக அல்லது பதிலாக அவர் செய்த அளவிற்கு நம்மால் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் அவர் செய்கிற காரியங்கள் அவ்வளவு அதிசயமானவைகள். அப்போ ஆண்டவருக்கு தெரியும் அவரிடத்திலிருந்து அற்புதங்களை யார் பெற்றிருக்கிறார்கள், எந்த நேரத்திலே பெற்றார்கள், எந்த அளவில் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மை உங்களுக்கு மறந்திருக்கலாம், ஆனால் அவருக்கு என்ன செய்யாது? மறக்காது. ஏன்னா அவர் செய்திருக்கிறார். அன்றைக்கு கேட்டார்ல, என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டது, என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்டார். என்னை தொட்டது யார்? அருமையான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார்? இந்த வார்த்தை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ பேர் இயேசுவை தொட்டாங்க அன்னைக்கு, ஆனால் அவர் விரும்புகிற மாதிரி அவரை தொட்டது அந்த பெண் மட்டும்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறோம்? இயேசு விரும்புகிற வண்ணமாய் அவரை தொடுவதற்கு நாம் எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறோம்? அவர் கேட்டார், என்னை தொட்டது யார்? ஆமென். என்னை தொட்டது யார்? நாமும் நம்முடைய ஜெபத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசுவை இந்த விதமான தொடுதலோடு தொடுகிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. அது அவரிடத்திலிருந்து வல்லமையை வெளிக்கொண்டு வருகிற தொடுதலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ மறுபடி நம்ம இந்த விஷயத்துக்கு வரலாம். இங்கே அந்த மனுஷன் ஆண்டவரிடத்தில் வந்து நன்றி செலுத்துகிறான். அப்படி நன்றி செலுத்தும் போது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், சுத்தமானவர்கள், தெளிவாக கேட்கிறார் பாருங்க, சுத்தமானவர்கள், சுகமானவர்கள், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். அப்போ 18வது வசனத்தில் தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். இதில் பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய, அதாவது இந்த ஒரு மனுஷன் தான் சமாரியன், மற்ற எல்லாரும் இஸ்ரவேலர்கள். 9 பேர் யார் தான்? இஸ்ரவேலர்கள். நம்ம ஆளு தான். ஒரே ஒரு ஆளு தான் இந்த அந்நியன் என்று சொல்லப்படுகிற அந்த சமாரியனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு, இந்த அந்நியனே ஒழிய, தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே அப்படின்னு சொல்றாரு. நிறைய நேரத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் நன்றி சொல்லாமல் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். புறஜாதிகள் கூட நன்றி சொல்றாங்க. ஆண்டவர் இப்ப தெரிஞ்சுக்கிட்டவங்க கூட நன்றி சொல்றாங்க. அவரிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டிருக்கிற நாம், அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம், அவருக்கே சொந்தமானவர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் அநேக நேரத்தில் ஆண்டவருக்கு என்ன செய்கிறதில்ல? நன்றி செலுத்துறதில்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதில்ல. அதனால நம்முடைய வாழ்க்கையினுடைய அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், அடையாளங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. ஏன்னு சொன்னால் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதில் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த புதிய வருஷத்தில் 2025 தேவ பிள்ளைகள் மனசில் ஆக்கணும், நான் நல்லா ஆண்டவருக்கு என்ன செய்வேன்? நன்றி செலுத்துவேன். முழு மனதோடு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சிறிய காரியங்களானாலும் பெரிய காரியங்களானாலும் கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். அப்போ 19வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை நோக்கி, அந்த திரும்பி வந்தான்ல, சுத்தமாக்கப்பட்டு திரும்பி வந்த அந்த ஒரு சமாரியனை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. இந்த ஒரு வசனத்தில் தான் ஒரு சில காரியங்கள் நம்ம ஆழமாக தியானிக்க போகிறோம். இந்த சம்பவத்தை முழுவதையும் நாம் கேட்டோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை இந்த 10 பேரும் பார்த்ததிலிருந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததிலிருந்து, அவரிடத்தில் அற்புதத்தை பெற்றதிலிருந்து, ஒரே ஒரு மனுஷன் திரும்பி வந்து நன்றி செலுத்துவதிலிருந்து இவ்வளவு காரியங்களை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? தியானித்திருக்கிறோம். இப்போ இந்த வசனம் 19வது வசனம், அவனை நோக்கி நீ எழுந்து போ,
உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதே வசனம் இங்கிலீஷில் வாசிக்கும் போது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. And he said unto him, arise and go thy way, thy faith hath made thee whole. அதாவது நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை முழுமையாக்கிற்று அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். என்ன சொல்கிறார்? நீ எழுந்து போ, உன் விசுவாசம் என்ன செய்தது? உன்னை முழுமையாக்கினது, உன்னை முழுசா மாத்திருச்சு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவனிடத்துல சொல்லுகிறார். இப்போ இந்த மனுஷன் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க போகும்போது இவன் சுத்தமானான், சுகமாகவில்லை. இவன் சுத்தமானான், சொஸ்தமாகவில்லை. ஆனால் இவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து அவருக்கு நன்றி செலுத்தின போது, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து தன்னுடைய நன்றி நிறைந்த இருதயத்தை காட்டின பொழுது, ஆமென், இயேசு சொன்னார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அதாவது முழுமையாக்கினது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சொல்லி அவனை அனுப்பினார். பாருங்க, இப்படி நன்றி செலுத்தும் போது நம்முடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக்கப்படுகிறது. அதனால் இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு, கொஞ்சத்திலே ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க. ஒரு சின்ன காரியம் தான் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருப்பார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்டதில், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம், ஒரு சின்ன காரியத்தை தான் ஆண்டவர் செய்திருப்பார். அந்த சின்ன காரியத்திற்கு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சின்ன விஷயத்துக்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்த இந்த காரியத்திலே ஆண்டவர் இத்தனை வருஷமாக ஒரு நகர்வும் இல்லை, இத்தனை வருஷமாக ஒரு மாற்றமும் இல்லை, ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் தந்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பாதியில் நின்று போவதற்கு காரணம் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது தான். நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய நன்றியிலே நாம் குறைவுள்ளவர்களாய் இருப்பது தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிப்பதும், ஆமென், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதும், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், 10 நரம்பு வீணையினாலும் தியானத்தோட வாசிக்கிற சுரமண்டலத்தினாலும் ஆண்டவரை துதிக்கிறது நலமாயிருக்கும் என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்தில் என்ன செய்கிறோம்? நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது நல்லது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது மேன்மையானது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது உகந்ததாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இங்கே இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ எழுந்து போ, ஆமென், உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? முழுமையாக்கினது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காரியத்திற்காக நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரல, பதிலாக அந்த காரியத்தில் ஒரு சின்ன மாற்றம் வருது. ஒரு உள்ளங்கை மேகம் தான் வருது. ஆமென். ஒரு உள்ளங்கை மேகம் போல ஒரு சிறிய காரியம் தான் காணப்படுது. நீங்கள் என்ன செய்யணும்? உடனே வாய்கள் திறந்து, ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாமல் இருந்த இந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை தந்தீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நன்றி செலுத்தும் போது அந்த அரைகுறையான காரியங்களை, முழுமை பெறாதவைகளை முழுமை பெற வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 9 குஷ்டரோகிகள் எதை இழந்து போனார்கள் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய கரங்களும் தங்களுடைய கால்களும் முழுமையாக்கப்படுவதை இழந்து போனார்கள். பாதியோட அவர்கள் போய்விட்டார்கள். பாதி சுகம் தான் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு, பாதி சுத்தம் தான் ஆயிருக்கிறாங்க. இன்னும் அவங்க முழுமை அடையலை. நன்றி சொல்லாதவங்க முழுமை அடைய மாட்டாங்க, நன்றி சொல்றவங்க முழுமை அடைவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி சொல்லாத 9 பேர் அவர்கள் முழுமை அடையவில்லை, அடைகிறதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து நன்றி செலுத்தவில்லை. இந்த அற்புதத்திற்கு நீர்தான் காரணம் என்று அவரிடத்தில் சொல்லவில்லை. முகாந்திரம் தான் இதை நான் பெற்றிருக்கிறேன், உம்முடைய கரத்திலிருந்து தான் இது எனக்கு வந்திருக்கிறது என்று அவர்கள் யாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லவில்லை. அதுபோல நீங்களும் ஆமென், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை, அது சிறியதாய் இருக்கலாம், பெரியதாய் இருக்கலாம், ஆண்டவரே நீர் காரணம் இதை நான் பெற்றிருக்கிறேன், முகாந்திரம் தான் இது எனக்கு கிடைத்திருக்கிறது, நீர் தான் இதை எனக்கு வாய்க்க பண்ணி இருக்கிறீர், நீர் தான் இதை எனக்கு தந்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்தும் போது ஆமென், அந்த காரியத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிறைவாக
மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற அந்த வீடு பாருங்க, பாதியிலே நிற்குது. அந்த பாதியில் அந்த நிற்கிற வீடை பார்த்து உங்களுக்கு ரொம்ப நாளாக மனசு கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர், இந்த வீடு பாதியிலே நின்று போச்சே, இந்த வேலை பாதியிலே நின்று போச்சே, ஆண்டவர் இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி நிறைய காரியங்கள் நடந்தேருச்சு, ஆனால் கடைசி நொடியில் 1% மட்டும் நடக்கணும், ஆனால் இன்னும் நடக்கவே இல்லையே. பல வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை, அநேக முறைகள் கற்பம் தரித்து அது கலைந்து போய்விட்டது. இந்த முறையும் நீங்கள் கற்பம் தரித்து இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எந்த சத்துரு வந்து அதை தொடுகிறான்னு நான் பார்க்குறேன். ஆமென். ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்த ஆமென், உங்களுக்கு பாதுகாப்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த எந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்கினார்களோ, அல்லது நீங்கள் அவருடைய நாமத்தினால் எந்த காரியத்தை தொடங்கினீர்களோ, அந்த காரியத்தை முழுமையாய் முடிக்காமல் ஆமென் ஆண்டவர் விடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. பல கிலோமீட்டர் தேடி வந்த ஒரு மனிதன், ஆண்டவரிடத்தில் நான் போய் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று தேடி வந்த மனிதன். இப்போ இந்த மனுஷனை பற்றி தியானிக்கலாம். இந்த மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருந்திருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். இந்த மனுஷனுக்குள்ள அப்படி என்ன விசுவாசம் இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன விசுவாசம் இருந்திருக்கும்? வேதத்தை நம்ம வாசிக்கும் போது இப்படி தான் வாசிக்கணும். அதனிடத்தில் நம்ம ஆழமாய் சம்பாஷிக்க வேண்டும், வேதத்தோடு நாம் சம்பாஷிக்க வேண்டும். இப்போ இந்த மனுஷனுடைய விசுவாசம் என்னவாக இருந்திருக்கும்? 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன், சொஸ்தமாவேன்னு சொல்லிக்கொண்டு தன்னுடைய இருதயத்தில் எண்ணிக்கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தினுடைய நுனியை அவள் என்ன செய்தாள்? தொட்டாள். அவள் சுகமானாள். அவளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது அப்படின்னு சொன்னார். என்ன விசுவாசம்? வஸ்திரத்தை தொட்டா சுகமாவே நீ நம்பினேல, அதுதான் உன்னுடைய விசுவாசம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவள் இடத்துல சொல்லுகிறார். இப்ப இந்த மனுஷனுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. இந்த ஒரே ஒரு மனுஷன், குஷ்டரோகத்திலிருந்து சுகமான இந்த மனுஷனுக்கும் ஒரு விசுவாசம் இருக்கிறது. அதனால தான் 9 பேர் பெறாததை இந்த ஒரு மனுஷன் பெற்றிருக்கிறான். அது என்ன அப்படின்னா, இப்போ ஆண்டவர் அவர்கள்ட்ட சொன்னார், அந்த 10 பேர்கிட்ட சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியின் இடத்துல உங்களை என்ன செய்யுங்க, காண்பீங்க அப்படின்னு சொன்னார். இப்போ போகிற வழியிலே அவர்கள் சுத்தமாயிட்டாங்க. இந்த சுத்தமான உடனே இந்த ஒரு மனுஷன், இந்த சமாரியன் மட்டும் என்ன செய்கிறான்னா, கையை பார்க்குறான். பல வருஷமாக இந்த கைகளிலிருந்து நாற்றமான நீர் வந்தது. இப்போ நான் ஒருத்தரை சந்தித்தேன், அதுக்கப்புறம் எனக்கு அது வரலை. அது மட்டும் இல்லை, கைகளில் இருக்கிற புண்கள்லாம் நான் வர்ற வழியிலே ஆறி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுட்டு எல்லாரும் உற்சாகமாக பிள்ளைகளை பார்க்க, பெற்றோர்களை பார்க்க, மனைவியை பார்க்க அவர்கள் ஓடுகிறார்கள். எப்படியாவது வீட்டுக்கு போனால் சரின்னு ஓடுகிறார்கள். ஆனால் இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும் என்ன விசுவாசம் தெரியுமா? என்ன விசுவாசம் தெரியுமா? இந்த மனுஷன் என்ன விசுவாசித்தான் என்றால், 50% என்னுடைய சரீரத்தை, குஷ்டரோகம் நிறைந்த என்னுடைய சரீரத்தை இந்த இயேசு சுகமாக்குவாரே, ஆனால் 100% அவர் சுகமாக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சரீரத்தை, நாடிப்போன இந்த சரீரத்தை, கெட்டுப்போன இந்த சரீரத்தை, ஆமென், மனிதர்களால் அவமதிக்கப்பட்ட இந்த சரீரத்தை, ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த சரீரத்தையே இயேசு கிறிஸ்து சுத்தமாக்க முடியும் என்றால், அவரிடத்தில் போய் நான் நன்றி சொன்னால் என்னை முழுமையாக்கவும் அவரால் கூடும். பாதி கைகளோடு நான் வீட்டுக்கு போக போகிறதில்லை. ஆமென். அரைகுறையான சரீரத்தோடு வீட்டுக்கு போக போகிறதில்லை. போன அவங்க சுத்தமாச்சான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த சாட்சி எனக்கு தேவையில்லை. அதிலும் மேலான ஒரு சாட்சி, நீ இப்படி இந்த வீட்டை விட்டு போகவில்லை, இந்த வீட்டை விட்டு நீ போகும்போது துரத்தப்பட்டு போனாய், வியாதியோடு போனாய், ஆமென், மனிதர்களால் அவமதிக்கப்பட்டு வெளியே போனாய். ஆனால் இந்த வீட்டுக்கு நீ வரும்போது நீ போன வண்ணமாக அல்ல வந்தது. ஆமென். நீ அற்புதங்களோடு கடந்து வந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதுதான். இந்த இயேசுவின் இடத்தில் நான் திரும்ப போய் நன்றி செலுத்தினால் அவர் என்னை முழுமையாக்குவார், அவர் என்னை முழு மனுஷனாய் மாற்றுவார் என்பது தான் அந்த மனுஷனுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி.
இப்போ இந்த வசனத்தையும் இந்த சம்பவத்தையும் இணைச்சு பாருங்க. இந்த குஷ்டரோகம் நிறைந்த இந்த மனுஷன் சுகப்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தையும், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக வந்திருக்கிற இந்த சம்பவத்தையும் வசனத்தையும் எபிரேயர் 11:1 இணைத்து பாருங்க. எப்படி இணைக்கலாம் பாருங்க. விசுவாசம்ன்றது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே போய் நான் நன்றி சொன்னால் எனக்கு சரீரம் முழுமையாகும் என்கிற உறுதி. அதைத்தான் அவன் செய்தான். காணப்படாதவர்களுடைய நிச்சயம். என்ன காணப்படாத நிச்சயம்? காணப்படாத தேவனுடைய கிரியைகளினுடைய நிச்சயம். இதை போய் நான் செஞ்சேன்னா, இதை போய் நன்றி செலுத்தினேன்னா, ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு என்ன செய்வார்? சுகத்தை தருவார், முழுமையாக்குவார். என்னுடைய அரைகுறையான சரீரம் எல்லாம் முழுமையாகும் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அவன் என்ன செய்தார்? ரட்சித்தார். 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவனை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரட்சித்தது இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் அவனிடத்திலே நான் தான் உன்னை ரட்சித்தேன்னு சொல்லாமல் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்றார். அதாவது தேவன் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் இவன் கொண்டிருந்த இவனுடைய விசுவாசம் தான் இவன் என்ன செய்தது? ரட்சித்தது. இந்த வார்த்தை நிறைய முறைகள் இந்த சுவிசேஷ புஸ்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ போகலாம். உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து நிறைய இடங்களில், நிறைய வசனங்களில் இப்படி சொல்லி இருக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பதாய், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பதாய். அப்போ இந்த மனுஷனுக்குள்ள இருந்த விசுவாசம் பாருங்க, இவனை முழுமையாக மாற்றி சந்தோஷத்தோடு ஒரு முழு மனிதனாக வீட்டுக்கு இவன் கடந்து போய்விட்டான். இவனை கண்டிப்பாக அந்த 9 பேர் கண்டிப்பாக இவனை ஏதாவது ஒரு ரீதியில் பார்த்திருக்க கூடும், ஏதாவது ஒரு ரீதியில் இவனை பார்க்கக்கூடும். அப்போ அவங்க கேட்பாங்க, நாங்கள்லாம் இப்படி அரைகுறையாக இருக்கிறோமே, சுகமானாலும் ஊருக்குள்ளே வந்தாலும் வீட்டை பார்த்தாலும் அரைகுறையாக இன்னும் இருக்கிறோமே, ஆனால் நீ எப்படி முழுமையாக்கப்பட்டாய்? இவன் சொல்லுவான், ஒன்றும் இல்லை, நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போனேன், அவர் என்னை முழுமையாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா, ஆமென். குறையாயிருக்கிற காரியங்களெல்லாம் நிவர்த்தி ஆவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நன்றி செலுத்தணும். வேலை ஸ்தலத்தில் குறையோடு இருக்கிற நீங்கள், தொழில் சம்பந்தப்பட்டு குறையோடு இருக்கிற நீங்கள் நிறைவாகணும்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முழுமை வேணும் அப்படின்னா ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் தொழில் செய்கிற இடங்களிலே, நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே இன்னும் இது மட்டும் எனக்கு குறையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவர் இதுவரை உங்களை நடத்தின அந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துங்க. செலுத்தி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் சாட்சி சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மனுஷன் பாருங்கள், விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு என்ன செய்தான்? நன்றி செலுத்தினான். விசுவாசத்தோடு நன்றி செலுத்தினான். அவனோட நம்பிக்கை ஒன்றே ஒன்று தான், நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன்னா அவர் என்னை முழுமையாக என்ன செய்வார்? மாற்றுவார். அவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் குறைவாக இருக்கிற காரியங்கள் சரியாகும் பொருட்டு, முழுமையடையும் பொருட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட நன்றி பலிகளை இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலே ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? செலுத்த போகிறோம். நீங்கள் நன்றி செலுத்த 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 எல்லா குறைவுகளும் மாறும். ஆமென். நன்றி செலுத்துகிறதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு கையில் என்ன இருக்கோ அதுக்காக முதல்ல நன்றி செலுத்தணும். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களில் 5 அப்பமும் 2 மீனும் கொடுக்கப்பட்டது. அப்பா கையில் 5 அப்பமும் 2 மீனும் கொடுக்கப்பட்டது. அவர் என்ன செய்தார்? அந்த அப்பத்தை எடுத்து he gave thanks, அவர் ஸ்தோத்திரம் செலுத்தினார், தேவனுக்கு நன்றி செலுத்தினார். என் கையில் இருக்கிறது இவ்வளவு தான், இருக்கிற இந்த காரியத்துக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார், தேவனுக்கு நன்றி செலுத்தினார். அப்போ இயேசு கிறிஸ்துவுமே அதைத்தான் என்ன செய்திருக்கிறார்?
ஆமென். குறைவாக இருக்கிறதே, பணம் பற்றாக்குறையாக இருக்கிறதே, இந்த பொருளை வாங்கணும் இன்னும் பணம் பற்றாக்குறையாக இருக்குது, இந்த காரியத்தை செய்யணும் பணம் பற்றாக்குறையாக இருக்குது, இந்த இடத்தை வாங்க வேண்டும் பணம் பற்றாக்குறையாக இருக்கிறது, நான் கேட்டிருக்கிற அந்த காரியத்தை விட பணம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தான் ஆமென் நிறைவாக உங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். குறைவுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குறைவுகளை பற்றி நீங்கள் ஒரி பண்ணி அதை குறித்து நீங்கள் கஷ்டப்பட்டு ஆண்டவரை நீங்கள் என்ன செய்வீர்கள்? முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். நிறைய நேரங்கள் அப்படி தான் முறுமுறுப்பு வருகிறது. குறைகளையே பார்த்துட்டு முறுமுறுப்பு வருகிறது. அப்படி அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச காரியங்களுக்காக, கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறாரே அந்த அற்புதங்களை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த காரியம் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும்? முழுமை அடையும். ஆண்டவர் அதை முழுமைப்படுத்தி தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஸோ கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு நாம் இந்த பகுதி, அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 19 வசனங்கள் தான் நம்ம தியானித்திருக்கிறோம். நிறைய வெளியிருந்து வசனங்கள் எடுத்துகிட்டு வரல. இந்த குறிப்பிட்ட வசனங்கள்ல இருந்து, இந்த 9 வசனங்கள்ல இருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு நிறைய காரியங்கள் என்ன செய்திருக்கிறார்? பேசி இருக்கிறார். ஸோ இந்த வருஷத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி நன்றி செலுத்தும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்த உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஆண்டவர், எல்லா காரியங்களிலேயும் உமக்கு நன்றி செலுத்த உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தை எனக்கு நீர் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகள் முழுமை அடைகிறதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த ஆராதனை துவங்கினதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நிறைய ஆழமான காரியங்களை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள உதவி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாகவும் ஆண்டவர், எங்களுடைய காரியங்களை முழுமைப்படுத்தி கொள்பவர்களாகவும் எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. அப்போ அதிகமாக நன்றி செலுத்த, உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உமக்கு நன்றி செலுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையிலே கலந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்தில் இருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அவர்களும் பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாறணுமே. சத்திய ஜீவனுள்ள வசனத்தை அவர்களும் அறிந்து கொள்ளணுமே. அவர்களை இரட்சிப்பீராக. வேதம் சொல்லுகிறது, இரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவர், அவர்களை இரட்சிக்க வேண்டுமாக ஆண்டவரை நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. வருகிற நாட்கள் இந்த வசனத்தின்படி நல்ல சாட்சிகளை கேள்விப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.